ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு நல்ல ஒரு அப்டேட்னு சொல்லலாம். பிகாஸ் பேக் டு பேக் நான் வீடியோஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எல்லாமே நல்ல அப்டேட்ஸ் தான். ஸோ இதுவும் அந்த வரிசையில் இது ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம விஜய் ஆண்டனி சாரோடைய ஒரு புது பாடல் அண்ட் அவருடைய கம்பேக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆர்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும்ல. ரீசெண்டாக நம்ம விஷால் நடித்த மத கஜ ராஜா படத்தோடைய மியூசிக் அப்புறம் அவருடைய கம்பேக் நாங்கள் மறுபடியும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவருடைய பாட்டு கேட்குறதுக்கு. அண்ட் எப்போயுமே நான் விஜய் ஆண்டனி சார் ஃபேன். பர்சனலாகவே ஒரு லைஃப் ஸ்டைலை பார்க்கும்போதோ ஒரு மனுஷனாக பார்க்கும்போது அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை முன்னிட்டு தான் இந்த பாட்டும் அதனால கேட்போன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் அவருடைய எந்த ஒரு அப்டேட்டும் நாங்கள் பார்க்கவே இல்லைங்க. ஸோ அதுதான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ட்ரெய்லரை தாண்டி அந்த எம்ஜிஆர் படத்தில். ஸோ எஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது அவருடைய ஒரு படம் தான். அவருமே நடிச்சிருக்காரு அந்த படத்தில். அண்ட் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறது விஜய் ஆண்டனி சார் தான். ஸோ அவருடைய படத்தில் ஒரு பாட்டு தான். அந்த பாட்டோட பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிடுமா. ஸோ எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த படத்தோட பேர் ககன மார்கன் அப்படின்ற ஒரு படம் தான். என்ன மாதிரியான விஷயம் ஐடியாவே இல்லைங்க எனக்கு இந்த படத்தை பற்றி. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பாட்டை மட்டும் எல்லோரும் சேர்ந்து கேட்டு வந்துடுறோமா. ஸோ அவரோட வைப்புக்கு நாங்கள் போகலாமா. ஸோ வைப் செக் போய் கிளிக் பண்ணி போயிட்டு நாங்கள் அந்த வீடியோவை நாங்கள் தொடர்ந்து கொண்டு போகலாம். ஸோ நீங்களும் வாங்க எங்க கூட சேர்ந்து இந்த பாட்டை கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தோன்ற விஷயத்தை நீங்கள் அப்புறமா கமெண்ட்டை சொல்லிக்கலாம். பாருங்க எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். சொல்லிடுமா ரெடியாக இருக்குது, ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஒன்று மட்டும்தான் பிடிச்சிருக்கு. சேர்ந்து வாழலாம். விஜய் ஆண்டனி சார் நடிக்கிறேன் மனசாக இருந்துச்சு. ஸோ பார்த்தேன் தலை இல்லாமையா. ஏம்மா என்ன நீ பார்த்த, பேச வரல வார்த்தை, தானா தெரிஞ்ச காத்த புல்லாங்குழலில் சேர்த்த. சொல்லிடுமா சொல்லிடுமா உண்மைய எனக்கு சொல்லிடுமா. சத்தியமா சத்தியமா என்னைய உனக்கு பிடிக்குமா. சொல்லிடுமா சொல்லிடுமா உண்மைய எனக்கு சொல்லிடுமா. சத்தியமா சத்தியமா என்னைய உனக்கு பிடிக்குமா. கண்ணி வெடி வீச்சு வாங்குண்டு மொழி பேச்சு ஏதோ ஆச்சு. என் வாச்சு என் நேரம் மாறி போச்சு. நீ பக்கத்துல வந்தா என் வாங்குது என் மூச்சு. சொல்லிடுமா சொல்லிடுமா உண்மைய எனக்கு சொல்லிடுமா. சொல்லிடுமா சொல்லிடுமா உண்மைய எனக்கு சொல்லிடுமா. யாரும் இல்லா இதயத்துக்குள்ளே நீ வந்தாயே. வாழ்வில் காணா உணர்வினை எல்லாம் நீ தந்தாயே. எம்மக்கு மனசுல மல்லிகை வதச்சு கொப்பு அழகுல கொட்டி இழுக்கிற பள்ளி கொலுசு. இவருடைய வாய்ஸ் பாட்டோடைய இந்த பாட்டு ஏம்மா என்ன நீ பார்த்த, பேச வரல வார்த்தை. ஒரு கான்செப்ட் ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்காங்க.
இருக்கும்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கும்போது. அதான் மகன் லியோ ஜான் பால் கம்மிங் சூன். ஒரு ஸ்கெலிட்டனை வச்சு எண்டிங் பண்ணிட்டீங்கல்ல. யா வி ஆர் டன் வித் தி சாங். அண்ட் பாட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, அது எதுவும் விஜய் ஆண்டனி சாரோட இன்னொரு வேர்ஷன் நான் பார்க்குற மாதிரி ஃபீல் வந்துச்சு. ரொம்ப அந்த மனுஷங்க ஐயோ அவரை பற்றி சொல்லணும் வந்தால் இஸ் ஜெம் ஆஃப் பர்சன். இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் ஏன் இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீல் தந்த ஒரு நபர்னா எனக்கு விஜய் ஆண்டனி அந்த லைஃப்லே. அண்ட் அவரோட பர்சனலாக அவரோட இது பார்க்கும்போது இருக்கட்டும், இல்லை ரீசெண்டாக அவரோட கான்சர்ட் 2-3 டேஸ்க்கு முன்னாடி கான்சர்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு கான்சர்ட்டில் கூட அவருடைய ப்ரெசன்ஸ், அந்த ப்ரெசன்ஸ் வந்து அவரோட ஸ்டேஜில் இருக்குன்னு வைங்களேன், அந்த இடமே ஒரு வைப் கம்ப்ளீட்டாக மாறிடும். அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்க. லைக் நான் ஒரு வாட்டி நான் அவரை பார்த்துருக்கேன், பட் நான் பேசுறது கூட அவர் தூரத்தில் பார்த்துருக்கேன் அவரை. அந்த டைமில் கூட அவருடைய அந்த ஃபேஸில் ஒரு கலை ஒன்று இருக்குங்க. அந்த கலை இவர்கிட்ட நான் பார்க்குறேன். அந்த கலை வந்து இந்த கலையிலையும் சேர்ந்து வேலை செய்யுதுங்க. அதுதாங்க இந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அவர் வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கா. பட் இந்த மாதிரி சாங்ஸ்ன்னு அவர் பண்ணும்போது அவருடைய நாஸ்டாலஜிக் சாங்ஸ் எவ்வளவோ இருக்குது. ஸோ இவ்வளோ பாடல்கள் நான் கேட்டு வளர்ந்துருக்கேன். அண்ட் இப்போ இந்த ஸ்டேஜில் அவருடைய பாடல்கள் அதிகமாக இல்லாட்டி கூட, சாங்ஸ் அந்தளவுக்கு வராட்டியும் கூட ஏதோ பண்ணியிருக்க ஒரு விஷயங்கள் இப்போ நாங்கள் கேட்குறோம்ல. ஸோ அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். பட் அதெல்லாம் தாண்டி இப்போ நமக்கு எகெயின் ஒரு கம்பேக் தந்திருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த பாட்டை பற்றி பேசணுமா இருந்தால் பாருங்கள், ஓவரால் அந்த பாட்டிலே அவரோட அந்த சிரிப்பாக இருக்கட்டும், அவருடைய ஒவ்வொரு சேஞ்சஸாக இருக்கட்டும், ரொம்ப ஜோவியலாக அப்படியே போயிட்டு ஒரு லவ் ட்ராக் தரணுமா இருந்தால் இந்த மாதிரியும் தரலான்றதுக்கு ஒரு மியூசிக். லைக் எக்ஸாம்பிள் வந்து நம்ம விஜய் ஆண்டனி தான். எப்போவுமே ஏன் வைப் செக்குன்னு ஒன்று அவர்கிட்ட இருக்குன்னா, அவருடைய பாடல்கள் ஜிப்ரேஷாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ இதுலேயும் லைக் அந்த மாதிரி கொஞ்சம் லைக் கலந்து வந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துச்சு. பட் ரொம்ப லைக் கலந்து வந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துருந்தேன். அந்த மாதிரி அந்தளவுக்கு இல்லை. பட் சிம்பிளாக நமக்கு ஒரு பாடல் இருந்திருக்காரு. இது நிறைய வாட்டி கேட்குறாங்க இந்த பாட்டை. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு பிடிச்சிருக்குன்னா அப்போ எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கணும். பட் வியூஸ் கம்மியானதுக்கு அதெல்லாம் கேட்குறவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது கேட்கும்போது. அண்ட் லாஸ்ட்டாக அந்த ஸ்கெலிட்டனை வச்சு கம்மிங் சூன்னு ஒரு எண்டிங்கை போட்டாங்கல்ல. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு ஓவரால் இந்த பாட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் லைக் இந்த மாதிரி பல பாடல்கள் தரணும்னு என்னுடைய கோரிக்கை. ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ ஒரு 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 ரசிகனாக நான் கேட்குறேன் இந்த ஒரு விஷயத்தை. விஜய் ஆண்டனி சார் ப்ளீஸ். அண்ட் உங்களுடைய ஃபேன்ஸ் ஏ மாதிரி பல பேர் இருக்கும். பல பேருக்கு இது ஒரு லைக் எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அதை நான் மற்றவங்க சார்பாக நான் சரி சொல்லிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள். தெரியல, இன்னும் பல படங்கள் பல பாடல்கள் தாங்க சார் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த பாட்டில் நான் ஸ்டார்டிங்கே வந்து அந்த சேரில் டேபிள் வச்சு அவர் இருந்தார்ல. ஸோ அந்த ஸ்டார்ட்டே வந்து அந்த ஒரு பாப்பப் ஆனோடனே அந்த பாடலோடைய டேக் ஓவர் அங்கனைக்கு ஆரம்பிச்சது தான் எண்டிங் வரைக்கும் அவருடைய அந்த லைக் அந்த ப்ரெசன்ஸ் ரொம்ப வைபிங்காக இருந்துச்சு. அதுதான் ரொம்ப என்னமோ தெரியலைங்க, கேட்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஃபீல். அவர் தான் இதை தாண்டி வேறு எதுவும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை, நான் நின்று யோசிச்சு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இல்லை, பட் இந்த பாட்டுலேயே நான் அதே யோசிச்சுக்கிட்டேன், விஷுவலைஸ் லைக் ஆகிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே நடந்ததெல்லாம். ஸோ இந்த பாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பாட்டை கேட்டு முடிச்சிட்டோம், வைப் பண்ணிட்டோம். எனக்கு தோன்ற விஷயத்த சொல்லிட்டேன். இதுக்கு தாண்டி கண்ட்ராஸ்டிங் ஏதாச்சும் இருந்தால் கீழே வந்து சொல்லிவிட்டேன் கமெண்ட்டில், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இவரோட கம்பேக்கை நாங்கள் பார்க்குறோம். இனி பல பாடல்கள் ஒரு கொடுக்கன்றதை எதிர்பார்த்து ஒரு கோரிக்கையாக முன் வைப்போம். ஸோ விஜய் ஆண்டனி ஃபேன்ஸ் கண்டிப்பாக லைக் தட்டி விட்டுருங்க. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஐம் டன் வித் திஸ் வீடியோ. அடுத்த இந்த வீடியோக்கு நான் வந்து உங்களை மறுபடியும் சந்திப்பேன்னு தெரியலை. ஸோ அடுத்த எந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பண்ணணுமா கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுங்க, எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் அடுத்த ஒரு புதிய ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களில் நான் சிம்பிளி ஹாரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.